இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சேலைக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னால இப்படி ஒரு டாபிக்லாம் பேச முடியுமா அப்படிங்கறதே தெரியாது. அதாவது ஒய்ஃப் வந்து கேர்லியா கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு பல சோஷியல் ரீசன்ஸ் இருக்கலாம். குத்தி 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 கிண்டி ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அவதாயா இவ அப்படி எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய மனைவிகளும் கேர்லியா இன்னசென்ட்டா இருக்காங்களா? அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அதை எப்படி பாக்குறாங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கேர்லியா இன்னசென்ட்டாவே தன்னோட திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறதா இன்னைக்கு இருக்கிற ஷோ. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் கூட பண்றாங்க. வாட் இஸ் தட்? இந்த ஏஜ்ல கூட கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட ஒரு மேரிட் விமனாக மாறின பிறகும் கூட என்னுடைய ஒய்ஃப் இதை பண்றாப்ல. எஸ், நீங்க இதை கொடுங்க. நம்ம கண்டஸ்டன்ட பாப்போம், என்னன்னு கேப்போம். தெருவுல நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும், கையை விட்டுட்டா திட்டுவாங்க. அவளை பாக்கணுமா? இல்ல, வந்ததுலயே அவ ஒருத்தி தான் அழகா இருந்தா, அதான். ஏய், கையை இழுத்து இழுத்து பிடிச்சிப்பாங்க. வச்சுட்டு கையை விடு கொஞ்சம் நாச்சு என்னை ஃப்ரீயா விடு அப்படின்னா, இல்ல நான் என் பக்கத்துல வா, கையை பிடிச்சி தான் போவேன் அப்படிம்பாங்க. ஓ, ரோட்ல பைக்ல பஸ்ல தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. என்னங்க? ஓ ஓ ஏய், இதேதான், இதே மாதிரிதான் வீடு வரைக்கும் போனோம். எனக்கு 9 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க, பெரிய பொண்ணு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க. குழந்தையும் தெய்வமும் அந்த ரேஞ்சில. என்னம்மா இப்படி இருக்கீங்களா அம்மா? ஓ, அந்த டாய் இவங்க விளையாடி பார்த்துட்டு தான் அவ அடம் பிடிச்சிட்டு இருப்பா நான் விளையாடணும்னு சொல்லிட்டு, இவங்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டு அதுக்கப்புறம். ஓ, அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப இல்ல, எப்போதுமே வா. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொல்றோமோ அத உடனே என் பொண்ணு மெயின்டைன் பண்ணுவா. இன்னொரு முக்கியமான விஷயம், இவகிட்ட சொன்ன விஷயத்த அடுத்த செகண்டே சொல்லிடுவா. யார்? அவங்க மாட்டேன். எங்க அம்மா கிட்ட குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட உன் முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. உங்க அம்மா கிட்ட? ஆமா, எங்க அம்மாவுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி என்ன சொன்னாங்க? இல்ல இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்சென்டிவ் வரலாம், எங்க அம்மா நான் மறைச்சிருவேன். இது சொல்லிடாதப்பா, இது நம்ம வரதா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டா அன்னைக்கே ஈவினிங் வந்தானா கேட்பாங்க அம்மா, வீரபாகு, ஏய் வீரபாகு, யாரா அவன்? ஏடா உனக்கு எதாவது இன்சென்டிவ் வந்துச்சாமே அப்படின்னு. என்னயா? ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏடா உனக்கு எதாவது இன்சென்டிவ் வந்துச்சாமே. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? இல்ல, கடைக்கு கொட்டு போவேன், பையனும் வருவான், கூட என் ஒய்ஃபும் வருவாங்க. அப்பா எனக்கு லேஸ் வேணும், இது வேணும். ஆனா அவங்க மட்டும் வந்து தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க, பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுங்க, கமர் கட்டை வாங்கி கொடுங்க. ஒண்ணும் கூட இதுல எதுடா வேணும்? தேன் மிட்டாய், பள்ளி மிட்டாய், கமர் கட்டை வாங்கி கொடுங்க. இன்னமா தேன் மிட்டாய் எல்லாம் கேக்குறாங்க? இன்னும் கூட கேட்கறாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் சார். அதெல்லாம் சின்ன வயசுல தான் பிடிக்கும். நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுகுன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. சார், எங்க வீட்டுல கரண்ட் கட் ஆனால ஆடுற கேம்ஸ் இது ஒண்ணுதான். என்ன? இந்த கொக்கோ பரப்பரை, கோழி பரப்பரை, பியூட்டிஃபுல் கேம். இந்த மாதிரியான கேம்ஸ் நிறைய தடவை ஆடி இருக்கேன். இந்த மழையெல்லாம் கரண்ட் எல்லாம் கட் ஆச்சுன்னா 3 நாள், 3 நாள் இந்த கேம்ஸ் தான் எனக்கு பிடிச்ச விளையாடி இருக்கேன். எங்க ஊரே வெள்ளத்துல மிதந்து இருக்கு, நீங்க கொக்கு பரப்பர கோழி பரப்பரன்னு இருந்திருக்கீங்க. ஐயோ அப்புறம் என்னமா கேம்ஸ் இருக்கு? பாக் ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு, அதுவா? சூப்பர் கேம். சூப்பர் கேம், வெரி நைஸ். தென் வேறமா வேற கேம்? அப்புறம் ராஜா ராணி விளையாடும். 7 வயசாகி போச்சு, இந்த நடு ரோட்ல டயரை ஒட்டிக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வைக்க? எனக்கு பிடிச்ச விளையாடி இருக்கேன். இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் ஒழுங்கா விளையாடுறாருமா? ஃபாலோ பண்றாரா? சூப்பரா விளையாடுனாரு. சூப்பரா விளையாடுறாரு. என்னல ஜெயிச்சிட்டடா, ராசிக்கார போயிடா நீ. உங்களுக்கு எது நல்லா பண்றாப்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்றது எது நல்லா பண்றாரு? ராஜா ராணில நிறைய வாட்டி வின் பண்ணாரு. ராஜா ராணில நிறைய தடவை இல்லாம நல்லா ப்ளே பண்றீங்களே. இதுல என்னங்க வைக்க? எனக்கு பிடிச்ச விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. இப்ப சின்ன குழந்தைங்கிட்ட நம்ம என்ன பேசும்போது அவங்க மாட்டிட்டாங்கன்னா எப்படி நம்மள விருப்பத்துவாங்க? நான் கேட்ட அவங்க தப்பு பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், சொல்லுனா அப்படின்றது. காலிக்கப்பா கொடுத்துருக்கானே, ஏப்ரல் ஃபூல். இன்னைக்கும் பொது இடத்துலவா? அது இடம்லாம் கிடையாது. 4 பேர் இருந்தாங்கன்னா திரும்பி பார்த்து அப்படின்றது. சூப்பர். ஏப்ரல் ஃபூல்.
ஆபீஸ் முடிச்சு 6:30 மணிக்கு அவசரமா வருவா. வந்தவங்கள இந்த லஞ்ச் பேக்லாம் தூக்கி போட்டு ரிமோட்டை கொடுங்கன்னு ரொம்ப அவசரமா கேட்பா. ஏண்டி தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம், அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே. சரி ஏதோ முக்கியமா டிவி பார்க்க போறான்னு நினைச்சா கார்ட்டூன் நெட்வொர்க் வச்சுட்டு போக்கிமான், சின்சான் ஒரு நைட் ஒரு 8:30 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். என்னடா தம்பி 12 மணிக்கு முன்ன வந்துட்டேன். மாடியில தள்ளி விட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? வந்து அவசர அவசரமா டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்ல சார், அந்த டைம்க்கு தான் ஷோலாம் வரும். ஓ, நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க? நீ டிவில ஜீவநதி சீரியல் பாக்குறதே இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அடி பாவி. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஷின்சான். ஜாப்பனீஸ் கார்ட்டூன்மா? ஆமா. ஓ, பட் உங்களுக்கு ஸ்டில் யூ லைக் கார்ட்டூன்ஸ்? ரொம்ப பிடிக்கும். ஓ, இவர் இல்லனா கார்ட்டூன் தான் பாப்பேன். இவர் இல்லனா இல்ல அவரையும் பார்க்க வச்சிருவேன். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்கீங்க? என்னங்க 2 கையும் தூக்கிட்டீங்க? சென்னையில ஒரு குல்ஃபி ஐஸ் ரொம்ப ஸ்பெஷல். இறக்குப்பா குல்ஃபிய, கொண்டாப்பா. வாடா. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? மாமா அங்கே பாருங்கள். இவர்தான் நீங்க சொன்ன அந்த மெரினா பீச்ல குல்ஃபி ஐஸ் விக்கிற ஸ்பெஷலிஸ்ட் இவர். அப்படியா? அப்படித்தான். இது இப்ப குல்ஃபி ஐஸ் வேணும்னா எனக்கு நீங்க கொஞ்சம் பேர் உண்மை சொல்லணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் சப்ப மேட்டருங்க. இதை விட நான் குழந்தைத்தனமா இந்த விஷயம் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கிக்கலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. 2 பேருக்கும் யூஸ்வலா சாக்லேட் வாங்கிட்டு வருவேன் ஈவினிங் வரும்போது. சில நாள் வந்து எனக்கு மட்டும் வாங்கிப்பேன். வீட்ல எல்லாரும் இருந்தாங்கன்னா எனக்கு மட்டும் வாங்கிப்பேன். எல்லாரும் இருக்கிறப்ப. ஆமா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? வாங்கிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூம்ல போய் இந்த டெய்ரி மில்க் சில்க் வாங்கிட்டு ஃபுல்லா நல்லா ரசிச்சு அந்த கவர் எல்லாம் விடாம ஃபுல்லா நக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு பெட் மேல ஏறி நின்னு ஃபுல்லா ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து எல்லாம் தொடச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன். இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயலுங்க திருட்டுத்தனமா போய் தம் அடிப்பானுங்களே அந்த மாதிரி நக்கல்யா அவனுக்கு. வாங்கிங்க. என் பையனை வந்து காலையில எழுப்புறதுக்கு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி பேசுவேன். ஹட்டோரின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அவனோட தம்பி ஷின்சோ, அவனோட கேரக்டர்ல பேசி எழுப்புவேன். எப்படி எழுப்பீங்க? எப்படி 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 எப்படி? ஹட்டோரி அண்ணா, ஹட்டோரி அண்ணா சீக்கிரம் எழுந்திருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. ஓகே, வேற வேற. வண்டியில போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா கத்துறது, விசில் அடிக்கிறது. விசில் அடிப்பீங்களா? ரோட்ல போறவங்க யாருன்னா பார்த்து கிண்டல் பண்றது. எது? அதுக்கு என்னப்பா? வேணா, ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இதெல்லாம் கூட ஒரு பையன் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ஒரு பொம்பளை புள்ள பண்ணிட்டா. ஒரு பையன் தான் என்ன பண்ணுவா? இது கேர்லி விளையாட்டுல ரவுடி விளையா இருக்க. இவ பொம்பளை ரவுடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. போற வரவன வம்புலுக்குறது. விசில் அடிப்பீங்களா என்ன நீங்க? அடிப்பேன். அடிங்க பாப்போம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லேசா சத்தம் வரும்னு நினைச்சேன். என்னங்க தியேட்டர்ல பசங்க அடிக்கிற ரேஞ்சுக்கு அடிக்கிறீங்க? எங்கங்க கத்துக்கிட்டீங்க இந்த மாபெரும் கலைய? ஏப்பா அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. இது எனக்கு நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இன்னொரு தடவை அடிங்க விசில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விசில். என்ன ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க விசில் அடிங்க. அவர்கிட்ட விசில் அடி பாருங்க. மைக் கொடுங்க. நான் குமார் அவசரப்பட்டிய. ஒரு பீட் ஒன்னு இருக்கு, நீங்க வந்து அதுக்கு விசில் அடிக்க முடியுமா அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி? ஓகேயா? ஓகே, மைக்கு கொடுங்க. மைக்கு பிடிச்சுக்கோங்க. மைக்கா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.